விவசாயி, என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. தமிழகம் முழுவதும் இருக்கும் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள விசாரணை கைதிகளின் நெருங்கிய உறவுகளின் இறுதி சடங்குகளில் பங்கேற்க சிறைத்துறை அதிகாரிகளை அனுமதி கொடுக்கும் வகையில் சுற்றறிக்கை வெளியிடும்படி தமிழக உள்துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பிரியாணி கடை வைத்திருக்கும் ஜாஃபர் சாதிக் என்பவரிடம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என கூறி பணம் பறிக்க செல்போனில் மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட எஸ்பியிடம் புகார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலுக்கு உட்பட்ட பழனி ஆண்டவர் கலை கல்லூரியில் வேலை செய்து வரும் கௌதம் என்ற பேராசிரியர் தொடர்ந்து மாணவர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் வீடியோ வெளியானதால் அதிர்ச்சி. பழனி தேவஸ்தானம் சார்பாக தோப்பம்பட்டியில் தொடங்கப்பட உள்ள கல்லூரி தொடர்பான வழக்கை விசாரிக்க அவசரம் இல்லை என்றும் ஜூன் 5ஆம் தேதி வழக்கை விசாரிப்பதாகவும் உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. இதையடுத்து தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்வதாக TR ரமேஷ் கூறவே இது நீதிமன்றத்தை மிரட்டும் வகையில் இருக்கிறது, நீதிமன்றம் இதற்கெல்லாம் பயப்படாது என்று நீதிபதிகள் திட்டவட்டம். கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் செயல்பாடுகள் சந்தேகத்தை எழுப்பும் வகையிலேயே இருக்கின்றன என்று ஹஜ் கமிட்டி தலைவர் அப்துல் சமது கருத்து. எங்களின் பணி நீதி வழங்குவது மட்டுமல்ல, சாதாரண மனிதனுக்கும் நீதி சென்று சேருகிறதா என்பதை பார்ப்பதும் தான் என்று நெல்லை சட்டக்கல்லூரியில் நடந்த விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி கருத்து. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உளுந்தாம்பட்டு தென்பெண்ணை ஆற்று பகுதியில் விஜயநகர பேரரசின் மன்னரான 2ஆம் தேவராயர் காலத்து நாணயங்கள் கண்டெடுப்பு. நாணயத்தின் முன்பக்கத்தில் யானை ஓடுவது போலவும் பின்பக்கத்தில் கனதனய காரு என்ற கன்னடத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரில் நுரை பொங்கி மலை போல காட்சியளிப்பதால் விவசாயிகள் வேதனை. தொல்லியல் துறை சார்பில் உலக மரபு நாள் கொண்டாடப்படுவதை அடுத்து மதுரை திருமலை நாயக்கர் மகாலை ஒரு வாரத்திற்கு மக்கள் கட்டணமின்றி பார்வையிட அனுமதி. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பகுதியில் இருக்கும் மகாலட்சுமி கூட்டுறவு நியாய விலை கடையில் சட்டவிரோதமாக தனியாருக்கு மூட்டை மூட்டையாக அரிசி விற்பனை செய்யப்படுவதாகவும் அதை தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகளில் விற்பதற்காக கொண்டு சென்ற 80 கிலோ குட்கா பறிமுதல். இது தொடர்பாக ஆத்தூரைச் சேர்ந்த பாலாஜி, பிரசாத் ஆகிய இருவர் கைது. நீட் ரகசியம் இருப்பதாக கூறி பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அரசால் தங்கள் உயிரை இழந்த 22 மாணவ மாணவியர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி என நெல்லை மாவட்ட அதிமுக மாணவர் அணியினர் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு. நெல்லை மேலப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் கொழும்பு ஸ்டோர்ஸ் என்ற பலசரக்கு கடையின் முன்பக்க கதவை உடைத்து திருட்டு. கடை அருகில் இருந்த CCTV கேமராக்களும் உடைக்கப்பட்டதால் பரபரப்பு. சம்பவ இடத்தில் மேலப்பாளையம் போலீசார் தீவிர விசாரணை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சூளை பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலம் அமைக்கப்பட்ட குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி 20க்கும் மேற்பட்டோரிடம் மோசடி செய்த பாஜக முன்னாள் நகர செயலாளர் நவீன்குமார் பணத்தை திருப்பி கேட்ட பெண்ணை காரை வைத்து ஏற்றி தாக்கியதால் பரபரப்பு. நவ திருப்பதி ஸ்தலங்களில் முக்கிய ஸ்தலமாக ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். யுனெஸ்கோ அமைப்பின் மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ரெஜிஸ்டர் என்ற பதிவேட்டில் பகவத்கீதையும் நாட்டிய சாஸ்திரமும் இடம்பெற்றிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமைமிக்க தருணம். இது செழுமையான இந்திய பண்பாட்டிற்கும் ஞானத்திற்கும் கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் என்று பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி. சென்னை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் குழாய் எரிவாயு வழங்கும் திட்டத்திற்கு தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி. 48 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தை டொராண்ட் கேஸ் நிறுவனம் செயல்படுத்த இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தென்னாப்பிரிக்க வீரர் டிவால் பிரேவிஸ் சேர்ப்பு. காயம் காரணமாக குர்ஜப்னீத் சிங் விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக டிவால் பிரேவிஸை ஒப்பந்தம் செய்தது CSK நிர்வாகம். அமித்ஷா அல்ல, எந்த ஷா வந்தாலும் எங்களை ஆள முடியாது, உருட்டல் மிரட்டல்களுக்கு எல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று திருவள்ளூரில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. மத்திய அரசுக்கு தமிழ்நாடு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், உங்கள் பரிவாரங்கள் அனைத்தையும் அழைத்து வாருங்கள், ஒரு கை பார்த்து விடலாம் என்று திருவள்ளூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு.
அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தொண்டர்கள் எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது. கூட்டணி விவகாரங்களை எல்லாம் தலைமை பார்த்துக் கொள்ளும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொண்டர்களுக்கு வேண்டுகோள். சென்னையில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டமானது ஏப்ரல் மாத இறுதியில் நடக்க இருக்கிறது. பூந்தமல்லி பணிமனை முதல் போரூர் வரை 9 கிலோமீட்டருக்கு சோதனை ஓட்டம் நடக்கிறது. காஞ்சிபுரம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் அட்டை உற்பத்தி செய்யும் ஆலையில் தீ விபத்து. பல்வேறு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். சட்டவிரோதமாக பண பரிமாற்ற வழக்கில் நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 600 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. தமிழக அரசு விண்வெளி கொள்கையை வெளியிடும் என்பது முன்பே தெரிந்ததுதான். ஏனெனில் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீஷன் விண்வெளி தொடர்பான ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். இதை கோபாலபுரம் தொழிற்கொள்கை என்று அழைப்பதே சரியாக இருக்கும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம். பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்து கொண்ட தம்பதிக்கு போலீஸ் பாதுகாப்பு தர மறுத்தது அலகாபாத் உயர் நீதிமன்றம். ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து சமூகத்தை எதிர்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள் என அறிவுரை. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பாஜக தொண்டர்கள் பொது வெளியில் பேசக்கூடாது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் அறிவுரைப்படி செயல்பட்டு பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையை வலுப்படுத்த வேண்டும் என தமிழக பாஜகவுக்கு மேலிட துணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உத்தரவு. மசாஜ் சென்டர்களில் போலீசார் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்ற உத்தரவுகளை மசாஜ் சென்டர்கள் தவறாக பயன்படுத்தி வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் இயங்கி வரும் 7 ஹில்ஸ் என்ற தனியார் ரெசார்ட்டில் 30 கோடி ரூபாய் மதிப்புடைய 60 அறைகளை அமலாக்கத்துறை முடக்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கைக்கால் மின்சார வாரியம் பேருந்து நிறுத்தம் அருகே செயல்பட்டு வரும் கறிக்கடையுடன் கூடிய உணவகத்தில் கதவை உடைத்து ஊழியர்கள் கொள்ளை முயற்சி. கடை ஊழியர் கூச்சலிட்டதை அடுத்து கொள்ளையன் தப்பி ஓட்டம். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று விடுமுறை என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். தமிழகம் முழுவதும் ஆட்டோ ஓட்டுநர்கள் எரிபொருள் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டு வருமானம் இன்றி தவித்து வருகின்றனர். எனவே தமிழக அரசு ஆட்டோ கட்டண உயர்வை மாற்றியமைக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேண்டுகோள். தமிழக ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் மத்திய அரசு தமிழகத்திற்கு விரோதமாக செயல்படுவதாகவும் கூறி ஏப்ரல் 25ஆம் தேதி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முற்றுகை போராட்டம். தமிழ் வழியில் கற்றவர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்கும் விதிகளில் திருத்தங்கள் செய்து புதிய அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் பக்தர்கள் வழிபாட்டுக்காக 2வது நாளாக இன்று திறக்கப்பட்டது. ஆனால் மக்கள் யாரும் தரிசனம் செய்ய வரவில்லை. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் எல்லையில் நடத்தப்பட்ட சோதனையில் 6 கை துப்பாக்கிகள் மற்றும் 14 கை துப்பாக்கி மேகசின்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக BSF தகவல். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்குடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கலந்துரையாடினார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்காவில் இருவரும் பேசிய விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக பிரதமர் மோடி பதிவு. மே 1ஆம் தேதி முதல் GPS முறையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற பரவும் தகவல் உண்மையல்ல. இத்தகைய தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை விளக்கம். வாட்ஸ்அப் செயலியில் ஸ்டிக்கர் பயன்படுத்துவதை எளிதாக்கும் வகையில் பேக்ஸ் என்ற புதிய அம்சத்தை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. திருமணம் மற்றும் குழந்தை பிறப்பு குறித்து திமுக மாநிலங்களவை MP கல்யாண சுந்தரம் பேச்சால் சர்ச்சை. சைவம் வைணவம் குறித்து அமைச்சர் பொன்முடி பேசியது சர்ச்சையான நிலையில் திமுக MPயின் இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே நடக்கும் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றால் அமைதி ஒப்பந்த முயற்சியில் இருந்து அதிபர் டிரம்ப் விலக நேரிடும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை. இன்னும் 2 ஆண்டுகளில் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் விண்ணுக்கு ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். தனிப்பட்ட முறையில் நடத்தப்பட்ட ஹோலி பண்டிகை தொடர்பான பார்ட்டிக்கு 1.22 லட்சம் ரூபாய் செலவான நிலையில் அதை அரசே ஏற்க வேண்டும் என ஹிமாச்சல பிரதேச தலைமைச் செயலர் கூறுவதால் IAS அதிகாரிகள் அதிருப்தி. ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டி மற்றும் டால்மியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 405 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. ஆனால் முடக்கப்பட்ட தங்கள் சொத்துக்களின் மதிப்பு 793 கோடி ரூபாய் என டால்மியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் விளக்கம்.
மேற்கு வங்கத்தில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக வங்கதேசம் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரிக்கிறது. இது வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவது குறித்த இந்தியாவின் குற்றச்சாட்டை மூடி மறைக்கும் செயல் என்று இந்தியா கண்டனம். ராஜஸ்தானில் மாதம் 8000 ரூபாய் சம்பாதிக்கும் மண்பாண்ட தொழிலாளிக்கு 13 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தும்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதால் அதிர்ச்சி. மகாராஷ்டிராவில் 3வது மொழியாக ஹிந்தியை 5ஆம் வகுப்பு வரை சொல்லிக் கொடுக்க மாநில அரசு முடிவு செய்துள்ள நிலையில் அதற்கு மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே கடும் எதிர்ப்பு. பெங்களூருவில் 50 கோடி ரூபாய் மதிப்புடைய நாய் வைத்துள்ளதாக ஒருவர் கூறிய நிலையில் அவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. அதில் அந்த நாய் 1 லட்சம் ரூபாய்க்கும் குறைவானது என்பது தெரியவந்துள்ளதாக அமலாக்கத்துறை விளக்கம். பொய்யான தகவல் கூறியவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். ஏமன் எண்ணெய் துறைமுகம் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் 38 பேர் உயிரிழப்பு, 102 பேர் பலத்த காயம். ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எரிபொருள் சப்ளையை துண்டிப்பதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க இராணுவம் விளக்கம். ஹிந்து கலாச்சாரம் மற்றும் பெண்களுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்தை பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை காவல்துறை ஆணையருக்கு தமிழக பாஜக பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் கடிதம்.